என்ன மலர்விழி, நீ இதை போய் என்கிட்ட கேட்கணுமா? நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ஓகேன்னு தான் சொல்ல போறேன். இதெல்லாம் போட்டு என்கிட்ட எது கேட்டுக்கிட்டு இருக்க? நீ நம்ம பசங்களை கூப்பிட்டு கேளு, அவங்க எல்லாருக்கும் இதுல விருப்பமா என்னான்ட்டு. பசங்க கிட்ட கேட்கறதுக்கு தாங்க அருணை வர சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தங்களா கூப்பிட்டு கேட்போம், அப்பதான் சரியா வரும். ஒரே அடியா மொத்தமா எல்லாரையும் கேட்டோம்னா யாரும் யாருக்கும் பயந்துக்கிட்டு அவங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் முதல்ல அருணை கூப்பிட்டுக்கிறேன். இப்ப வருவான்னு நினைக்கிறேன். எதுக்கு மலர்விழி, எல்லாரையும் மொத்தமா கூப்பிட்டே கேட்டுற வேண்டினா? இல்லைங்க, ஒருத்தனுக்கு இதுல விருப்பம் இருக்கும், இன்னொருத்தனுக்கு இருக்காது. சரி அண்ணன் சொல்லிட்டானே அப்படின்னுட்டு எல்லாரும் அமைதியா இருந்துருவாங்க. அதனாலதான் யாருக்கு என்ன விருப்பம் இருக்குன்ட்டு தனித்தனியா கூப்பிட்டு கேட்டாதானே தெரியும். மலர்விழி, உண்மையிலேயே உனக்கு நல்ல பிரெயின். அதனாலதான் இவ்வளவு நாளா அந்த குடும்பத்தை நல்லபடியா நீ வச்சுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் விட்டா ஓவரா புகழ்வீங்களே. இல்ல, உண்மையிலே உன் மனசு யாருக்காச்சும் வருமா? இவ்வளவு பெரிய விஷயம் பண்ற, அதுவும் இவ்வளோ அசால்ட்டா. இதுல என்னங்க இருக்கு? நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம செய்யறதுல என்ன வந்துட போகுது? அதுவும் கரெக்ட் தான், எல்லாருக்கும் இந்த மனசு வராதுல்ல. சரி விடுங்க. அம்மா, வா அருண், உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. என்னடா அருண், ஆபீஸ்ல வேலை எல்லாம் எப்படி போகுது? நல்லாவே போகுதுப்பா. உன் அம்மா ஏதோ வந்துட்டு பேசணுமா, அதான். ஃபோன்லயே கேட்டேன், என்ன விஷயம் என்னன்னு கேட்டா நேர்ல வா பேசுவோன்னு சொல்லிட்டீங்க. ஏதாச்சும் அர்ஜென்டா? அர்ஜென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லடா. உன்கிட்ட ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்போமேன்னு நினைச்சேன். அதுக்காக தான். அத போன்ல பேசுற விஷயம் கிடையாது, அதனாலதான் நேர்ல வச்சு சொல்லலாமேன்ட்டு கூப்பிட்டேன். சரி என்னன்னு சொல்லுங்கம்மா. நம்ம லேண்ட் 2 கிடக்குலடா. லேண்டா? ஆமா, அதுக்கு என்ன, ஏதாவது இடிச்சிட்டு கட்ட போறோமா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அதுல ஒரு வீடை சரஸ்வதி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதான் நீ என்ன நினைக்கிறேன்ட்டு உன்கிட்ட இருந்தும் கேட்கலான்ட்டு நினைச்சேன். பாவம்டா, அவ வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாள்ல. அவரும் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு போல. அதனால தனியா ஒரு வீடு இருந்தா அவங்க நல்லா இருந்திருப்பாங்கல்ல. அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உன் அப்பா கிட்டே சொன்னேன், அவரு சரின்னு சொல்லிட்டாரு. நீ என்ன சொல்றேன்ட்டு உன்கிட்டயும் கேட்கணும்ல, அதான். ஐயோ அம்மா, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம எங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு? நீங்க ஏதாவது முடிவெடுத்தா எடுங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஒப்பீனியன் கிடையாது இதுல. டேய், அப்படி இல்லடா. இருந்தாலும் எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்குல்ல. எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு தானே முடிவெடுக்க முடியும். இங்க பாருங்கம்மா, நீங்க எடுக்கிற முடிவுல யாருமே இதுவரை குறுக்கிட்டதே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நாங்க எல்லாருமே கேட்டிருக்கோம். அப்படி இருக்கையில நீங்க இப்படி கேட்கறதே எங்களுக்கு ரொம்ப இன்சல்ட்டா இருக்கும். என்கிட்ட கேட்டதோட விடுங்க, வேற யாருக்கிட்டையும் இதை பத்தி கேட்டுறாதீங்க. நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அது கண்டிப்பா நல்ல முடிவா தான் இருக்கும். நீங்க சரஸ்வதிக்கே அந்த லேண்டை கொடுங்க. பாவம், அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவ கண்டிப்பா அந்த வீட்டுல போய் நல்லா இருக்கட்டும். டேய், லேண்டை கொடுக்கறது வைக்கிறதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த வீட்டில் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியணும், எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த லேண்டை அவளுக்கு கொடுக்க முடியும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் உன்கிட்ட சொல்லி பூமாரி கிட்ட பேச சொல்லிட்டு இருக்கேன். பூமாரி இதுக்கு சரின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் லேண்டை கொடுக்கறத பற்றி முடிவு பண்ண முடியும். பூமாரியா? அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம வீட்டுல நம்ம முடிவெடுக்கிறோம், அதை எதுக்கு அவகிட்ட போய் கேட்க சொல்றீங்க? என்னமோ அவ வீட்டுல கொண்டு வந்த மாதிரி இங்க உள்ள விஷயத்தையெல்லாம் அவகிட்ட எதுக்கு கேட்கணும்? நம்ம டிஸ்கஸ் பண்றோமா, அதோட முடிச்சுக்கிடலாம். அப்படியெல்லாம் கிடையாது. அவ தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டாள்ல, அவளும் இந்த வீட்டில் ஒருத்தி தான். எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஒருத்திக்கு ஒன்று கொடுக்க போறோன்ட்டா எல்லாரோட சம்மதத்தோடு தான் கொடுக்கணும். ஒருத்தங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒருத்தங்களுக்கு விருப்பம் இருக்கு, இந்த பேச்சே இடம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சம்மதிச்சாதான் அந்த லேண்டை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இதான் உங்க அப்பாவுக்கும் ஆசை. பூமாரி என்ன சொல்ல போறா? அவ சரின்னு தான் சொல்லுவா. லேண்டை கொடுக்கறது அதுவும் இல்லாம சரஸ்வதிக்கு தானே, அதனால அவ கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவா. அவ இதுவரை எதுவுமே முடியாது அப்படி இப்படின்லாம் சொன்னதே கிடையாது. அது உன்னோட கணிப்பு. பூமாரி என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதை அப்படியே என்கிட்ட வந்து சொல்லு. அவ அப்படியே முடியாது ஏதாவது சொன்னா, சொல்ல மாட்டா, சொன்னா அவளை கன்வின்ஸ் பண்ண பாரு. அதுக்கு மீறி அவ கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னம்னா என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? அவ சரின்னு தான் சொல்லுவா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க அதுக்கான வேலை எல்லாத்தையும் பாருங்க. வேலை எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியும்? உன்கிட்ட மட்டும் கேட்டா போதுமா? அடுத்தடுத்து எல்லார்கிட்டையும் கேட்கணும்ல. எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃப் கிட்டையும் கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் தான் இதுல ஒரு முடிவு எடுக்க முடியும். அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? டேய் அருண், உங்க அம்மாவை பத்தி தான் தெரியும்ல. அவ ஒரு முடிவெடுத்தா அதுல கரெக்டா நிப்பான்ட்டு. நம்ம எல்லாம் எதுவும் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாது. நீ வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. சரி ஓகே, அப்ப நான் பூமாரி கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஓகேடா அருண். என்னங்க, அருண் உடனே சரின்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு சரின்ட்டானே. யாருக்கு கொடுக்க போறான்? சரஸ்வதிக்கு தானே, அதனால சரின்னு தான் சொல்லுவான். வேற யாருக்காச்சுன்னா யோசனை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவான். அப்படி இல்லைங்க, அருண் என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு சரின்னு தான் சொல்லுவான். அடுத்து பிரபா, கவின் தான் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீ ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்ப நான் போறேன். நான் சும்மா தானே இருக்கேன், நீ பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கோ. சரிங்க.
அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாடா கவினு, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். அனு சொன்னாலோ? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான்டா கூப்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லடா. ஐயோ, ஒருவேளை அனு தடி கொடுத்தன போனதை பத்தி அம்மா கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாளோ? அதனால அம்மா என்னை கூப்பிட்டு ஏதாவது சொல்றாங்களோ? ஐயோ, இந்த அணுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? அவளுக்கெல்லாம் எத்தனை அடிபட்டான்னு திருந்தவே மாட்டா. திருந்தாத ஜென்மம். என் தலையில கட்டி வச்சுட்டு உயிர் தான் போகுது. அவளை திருத்தியே என் வாழ்க்கை ஃபுல்லா கழிஞ்சிரும் போல. தானும் நல்லா இருக்க மாட்டா, அடுத்தவங்களையும் நல்லா இருக்க விட மாட்டா. என்ன ஜென்மமோ தெரியல. அப்படியே அவங்க அம்மா மாதிரி. நம்ம லேண்ட் இருக்குல்லடா. சரியா போச்சு. உண்மையிலே அனு போய் சொல்லிட்டா. அம்மா அந்த லேண்டை பத்தி வேற பேசுறாங்க. அவ்வளோதான். ஆமா இருக்கு. அதுல 2 லேண்ட்ல ஒரு லேண்ட. இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரிய வந்துட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பேச்ச விடுங்க. என்னடா சொல்ற? நான் இன்னும் உன்கிட்ட பேசவே இல்லை, அதுக்குள்ள பேச்ச விடுங்கங்கிற. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. எதுவுமே பண்ண வேண்டாம். லேண்டெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அப்படியே இருக்கட்டும் லேண்டு. இல்லடா, பாவம் சரஸ்வதி. சரஸ்வதியா? அவ என்ன பாவம்? அவளுக்கு தானே அந்த லேண்டை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ அதுக்குள்ள ஏதோ கச்சபிச்சான்ட்டு பேசிட்டு நிக்கிற. சரஸ்வதிக்கா? இப்படா எம்மா, இப்பதான் உயிரே வருது. சரஸ்வதிக்கு லேண்டை கொடுக்க போறீங்களோ? ஆமாடா, அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்ட்டு உன்னை கூப்பிட்டேன். நீ என்னன்னா வந்தோன்னே காய்ச்சி முச்சுன்னு கத்துற. ஏன் கொடுக்கறதுல உனக்கு விருப்பம் இல்லையோ? எல்லாருக்கும் விருப்பம் இருந்தாதான் கொடுக்கணுங்கிற முடிவே வரும். உனக்கு விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுறலாம். ஐயோ அம்மா, நம்ம சரஸ்வதி அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை போய் நான் தடுப்பேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன். வேற ஏதோ விஷயத்தை பற்றி நீங்கள் பேச வர்றீங்கன்னு நினைச்சேன். நீங்கள் தாராளமாக கொடுங்க. எனக்கு அதில் ஒரு துளி கூட விருப்பம் இல்லாமல் கிடையாது. எனக்கு ரொம்ப விருப்பம்தான். உனக்கு மட்டும் விருப்பம் இருந்தா போதாதுடா, அனுவுக்கும் விருப்பம் இருக்கணும். இங்க பாரு கவின், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அனு கிட்ட பேசி அவ சம்மதம் சொன்னாதான் அந்த லேண்டை நம்ம சரஸ்வதிக்கு கொடுக்க முடியும். உன் சம்மதம் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரோட சம்மதமும் இதுக்கு வேணும். அப்பந்தான் மனப்பூர்வமாக அவளுக்கு அந்த லேண்டை கொடுக்கலாம். அவள் படுற கஷ்டம்லாம் போதும். அதுக்காண்டி தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனு கிட்ட நான் பேசிக்கிறேன். அவ சரின்னு சொல்லிடுவா. அது எப்படிடா இவ்வளோ தைரியமாக சொல்கிற? அவள் சரின்னு சொல்கிறேன்னா அவளை கன்வின்ஸ் பண்ணுறது உன்னோட கையில் தான் இருக்குது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவள் சரின்னு சொல்கிறதுக்கு நீ தான் என்ன பண்ணாலும் சரி, அவள் சரின்னு மட்டும் சொல்லணும். அதுவும் இல்லாமல் முழு மனசோட சொல்லணும். சரிம்மா, நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல. நம்ம சரஸ்வதி நல்லா இருக்கிறதுக்காண்டி பண்ணுறோம். கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன். இதை சொல்கிறதுக்காண்டி தானே கூப்பிட்டேன். இப்போ தான் அருண் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன நினச்ச? வேற எதாவது சொல்ல வரப்போறேன்னு சொன்னேன். அது ஒன்றும் இல்லை. அது நான் ஏதோ வேற ஏதோ ஆஃபீஸ் டென்ஷனில் ஏதோ சொல்லிட்டேன். ஒன்றும் நினைக்கல. இவன் என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்ல வராத மாதிரி இருக்கான். சரி சரி ஓகேம்மா. அப்போ நான் அனு கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க சரஸ்வதிக்கு கொடுக்குறத பற்றி. அதில் எந்த டிலேயும் பண்ணிட வேண்டாம். பாவம் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. பண்ணிடுங்க. சரிடா, இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டயும் கேட்கணும்ல. உங்ககிட்டயும் அருண்கிட்டையும் தான் கேட்டிருக்கேன். நீங்கள் முதல்ல போய் உங்கள் 2 பேரும் ஒய்ஃபையும் சமாதானப்படுத்தி சரின்னு சொல்ல வைங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற 2 பேரையும் பார்க்கணும்.